வனாந்திர யாத்திரையில் கழைத்து நான் சோர்ந்து போ நேரங்களில் வனாந்திர யாத்திரையில் கழைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் கழைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களின். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் நாம் தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்கிறபடி எழும்பி அந்நிய ஜனங்களை விட்டு புறப்படுங்கள் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தை கேட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்களுடைய வாழ்வில் அவர்களை எழுந்து புறப்படுதலின் நோக்கம், அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட பல தடைகள், அதில் அவர்கள் எப்படி தொடர்ந்து எழுந்து புறப்பட்டார்கள் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட இஸ்ரவேலர்கள் கடந்த நாளில் நாம் தியானித்தோம். மோசேயினுடைய கரத்தை ஊரும் ஆரோனும் தாங்கி பிடித்த போது அவர்களுடைய யுத்தங்களிலே ஜெயம் இருந்தது. நமக்காக தேவ மனிதர்கள் திறப்பில் நின்று கரமுயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் கரங்கள் தளராதபடி நாம் தாங்கி கொள்ளும்போது நம்முடைய பிரயாணம் ஜெயமாயிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளிலும் கூட கோராகின் கூட்டத்தார், ஒரு கூட்ட ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக எழுந்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, மோசேயின் சகோதரி, மோசே பிறந்தபோது அழிக்கப்பட வேண்டிய இடத்திலிருந்து மோசேயை காப்பாற்றி மோசேயின் தாயினிடத்தில் கொண்டு வந்து அவனை வளர்த்து அரண்மனைக்கு அனுப்பி வைத்த அந்த மிரியாம் கூட மோசேக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆலோசனை தந்து, நமக்கு வழிகாட்டி, நமக்கு முன்னோடியாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் துக்கப்படுத்தும் போதோ அல்லது அவர்களை வேதனைப்படுத்தும் போதோ அல்லது அவர்களுக்கு விரோதமாக நாம் எழும்புகிறதற்கு சூழ்நிலைகள் நமக்கு வாய்த்தால் நாம் அந்த இடத்துல மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. மோசேக்கு ஜீவனை கொடுப்பதற்காக பிரயாசப்பட்ட மிரியாம் மோசேக்கு விரோதமாக எழுந்தாள், குஷ்டரோகியாய் மாறிப்போனாள் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளையை, ஒரு நாளும் ஒரு தேவ மனிதனுக்கு முன்பாக தேவனுடைய ஊழியக்காரனை அற்பமாக எண்ணாதிருங்கள், அவர்களுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதிருங்கள். இப்படி எழும்பும் பட்சத்தில் தேவன் நமக்கு விரோதமாய் எழும்புவதற்கு நேரிடும். நம்முடைய பிரயாணங்கள் தடைபட்டு போவதற்கு, அது நம்முடைய எழுச்சி, நாம் வாக்கு தத்தத்தை பெற்று எழுந்திருந்தாலும், பிரயாணப்பட்டு செயல்பட்டு கானானை நோக்கி பயணித்தாலும், பரிசுத்தமான காரியங்களுக்காக நாம் முயற்சி எடுத்து வாழ்ந்தாலும் தேவனுடைய கோபம் நம்மை தப்ப விடாது என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, கோராகின் கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பாருங்கள், பூமி பிளந்தவர்களை வாரி போட்டது. மோசே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் விட்டுரு, வழிவிடு. யாத்திராகமம் 32 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வழிவிடு, உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குகிறேன், இந்த ஜனங்களை ஒரு நிமிஷத்தில் நான் அழித்து போடுவேன் என்று சொன்னபோது மோசே, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், இவர்களை அழித்து போடாதிரும் என்று சொல்லி திறப்பில் நின்றான். தேவ ஜனமே, உனக்காக அழுகிறவர்கள், உனக்கு ஆலோசனை தருகிறவர்கள், உனக்கு கண்ணீர் வடிக்கிற தேவ மனிதர்கள் உனக்காக திறப்பில் நின்று
உன் வாழ்வு அழிந்து போகாதபடி, உன் குடும்பம் அழிந்து போகாதபடி, உன் தலைமுறை அழிந்து போகாதபடி போராடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள். தெய்வ கோபத்துக்கு உன்னை விலக்கி காப்பது அவர்கள்தான் என்பதை மனதில் திட்டமும் தெளிவுமாய் புரிந்து கொள்ளுவாய் என்றால் நிச்சயமாக உன் பிரயாணத்தில் நீ எழுந்ததனுடைய நோக்கத்தில் தடைகள் வருவதில்லை. தேவனை நேர்த்தியாய் நடத்துவார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, மிரியாம் கோராகின் கூட்டத்தார் தங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு விரோதமாய், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய வேலைக்கென்று நியமிக்கப்பட்ட மோசேக்கு விரோதமாய் எழுந்தபோது கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் உண்டவராகி அவளை அழித்து போடும்படி இறங்கினீர். ஆனாலும் அந்த இடத்துல மோசே திறப்பில் நின்றான். அவர்களுக்காய் வேண்டிக் கொண்டான். அதில் மிரியம் காக்கப்பட்டாள். ஆனாலும் கோராகின் கூட்டத்தாரை முற்றிலுமாய் அழித்து போட்டீர் ஆண்டவரே. நாங்கள் அழிக்கப்பட்டு போய்விடாதபடி, நாங்கள் ஆண்டவரே தேவ கோபத்தினால பாதிக்கப்படாதபடி தேவரீர் எங்களுக்கு இறங்கும். அப்படி யாருக்காகிலும் விரோதமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் பேசியிருந்தாலோ செய்திருந்தாலோ நடந்திருந்தாலோ தேவரீர் இரக்கமாய் மன்னித்து உடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்யும். மீண்டும் நாங்கள் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும், எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும், எந்த ஒரு சுவிசேஷகனுக்கும் நாங்கள் எதிரிடையாக எழும்பாதபடி எங்களை நடத்துகிறவர்களை நாங்கள் துக்கத்தோடு அல்ல மகிழ்ச்சியோடு நடத்துகின்ற கிருபையை எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உதவி செய்யுங்கள். முடிந்தவரை உங்களால் தெரிந்த எல்லாருக்கும் இதை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு பலனை கட்டளையிடுவார். காட் பிளஸ் யூ.